வணக்கம். என்னுடைய பெயர் வெள்ளத்துறை. நான் ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதி ஸ்ரீபெரும்புத்தூர் நகரத்தில் இருக்கேன். இதில் இப்போ கட்சியிலேருந்து வெளியே போய் பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கட்சியில் அண்ணன் முக்கியமான பொறுப்புகளை கொடுத்து முதன்மை பொறுப்பாளராக வச்சுருந்தாங்க. அவங்க அதை மதிக்கலை. ஏன்னா அண்ணன் கொடுத்த முக்கியமான பொறுப்பை அவங்க ஒரு மதித்து செயல்படலை. கட்சிக்குள்ளே அவங்களுக்கான ஆள் சேர்த்தாங்களே தவிர கட்சிக்கான ஆளாக யாரையுமே சேர்க்கலை. முதல்ல மெயின் பிரச்சனையே அவர் தான். அவர் 2019 அறிமுகப்படுத்தப்பட்டார் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக. அப்போ அவர் புதுசு தான் கட்சிக்கு. 2019 கட்சிக்குள்ள அவர் ஆள் சேர்க்கிறாரு குற்றச்சாட்டு வைக்கிறது ஏன் அந்த மாதிரி? ஏன் குற்றச்சாட்டுனா, அவருக்கு பர்சனலாக உள்ள பிரச்சனை, தனிப்பட்ட முறையில் உள்ள பிரச்சனையை கட்சிக்குள்ளே கொண்டு நம்ம தலைமைக்கு போகும்போது 4 பேரோட நம்ம பேசுவோம், பழகுவோம். அதில் அவருக்கு வேண்டாதால் கூட நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு முறையில் அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, இவனை பார்த்துக்க, அவன் கூட பேசுகிறான், இவன் கூட பேசுகிறான், இவனுடைய செயல்பாடு சரியில்லை, எனக்கு வேண்டியவன்லாம் அவன் பேசிகிட்டு இருக்கான், அதனால் அவனை நம்ம ஓரம் கட்டணும் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து அந்த குழு ஆரம்பிக்கிறாரு. எங்கள் தொகுதி எல்லா தொகுதியிலுமே அவர் 6 சட்டமன்ற தொகுதியிலுமே இதே வேலையை தான் பண்ணி வச்சிருக்காரு. 6 சட்டமன்ற பெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதியிலுமே அவருடைய வேலையே முழுக்க இதான். நம்ம தலைமைக்கு போகிறோம், தலைமை நிர்வாகிகளை பார்க்குறோம், பேசுகிறோம், பழகுறோம். இது அவருக்கு வேண்டாதவர்கள் கூட நம்ம பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்றாரு. நமக்கு இது எல்லாருமே வேணும். நம்ம கட்சிக்காக போயிருக்கோம், தலைமைக்கு போயிருக்கோம், எல்லாத்தையுமே சந்திக்கிறோம், பேசுறோம். அப்போ அவருக்கு வேண்டாதால் யாரு கூட நம்ம பேசுறோங்கிறதுனால அந்த முறையில ஓரங்கட்டுறாரு. இவன்லாம் நமக்கு தேவையில்லாத ஆளு, இவன் அவங்க கூட பேசுறான், இவங்க கூட பேசுறான், இவனை பாத்துக்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு வேண்டிய ஒரு ஆளை கட்சிக்குள்ள ரெடி பண்றாரு. அவரு சொல்றதை கேட்கறவங்க யாரு கேட்கறாங்களோ அவங்கள மட்டும்தான் கட்சிக்கான ஆளா அவர் வச்சுக்கிறாரு. மற்றபடி யாரையுமே அவர் சேர்க்கறது இல்லை. அவருக்கு வேண்டிய ஆளுக்கு முதன்மையா ஏதாவது பொறுப்பு அந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கா? அவர் கொடுத்திருக்காரு. எந்த பொறுப்பும் அவரு சொல்லி இதுவரைக்கும் எந்த பொறுப்பும் யாருக்கும் கொடுக்கல. அப்புறம் எப்படி அவருக்கான இருக்கிற பொறுப்பாளர் அவருக்கான ஆளா பயன்படுத்த பாக்குறாரு. இப்ப ஏற்கனவே கட்சியினுடைய தொகுதி செயலாளர், அது மாதிரி பொருளாளர் அப்படி அறிவிச்சிருக்காங்க, தலைவர் செயலாளர் பொருளாளர்னு. இதுல அவரு சொல்றது யாரு கேட்காங்களோ அவங்கள அவர் பயன்படுத்திக்கிறாரு. இதுல என்ன லாபம் இருக்கு? என்ன லாபம் இருக்குன்னா, அவருக்கு எடுபடியா இருக்கணும், நம்ம சொல்ற வேலையை தான் செய்யணும், நம்மள மீறி அவங்க எதுவும் செய்யக்கூடாது கட்சிக்குள்ள. ஆமா, அதுதான் நம்ம கட்டளையிட்டா செய்யறதுக்கு ஆள் இருக்கு, நம்மள மீறி கட்சியில எதுவும் கிடையாது. திருப்பெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதினாலே நான் தான், என்னைய மாரி அவனும் தலைமையில பேசக்கூடாது, அண்ணன்கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நடைமுறை உள்ளுக்குள்ள வச்சிருக்காரு. இப்ப நாங்களாம் எப்பவுமே சரி, அவர் பேசுறது எப்பவுமே கேட்கறது இல்லை. நம்ம தலைமைக்கு போறோம், எந்த நிகழ்வு தலைமையில இருந்தாலும் போவோம், 4 பேர் சந்திப்போம், பேசுவோம், வழக்கம் போல நம்ம எல்லாம் போல நம்ம பணியை செய்வோம். ஆனா நம்ம அவருக்கு வேண்டாதவர். நம்ம இப்படி பேசுறதுனால பழகிறதுனால நம்ம அவருக்கு வேண்டாதவர். அவருக்கு எதிரான அணியில இருக்கிற மாதிரி அவரு பண்ணிக்கிட்டு இந்த இப்ப 24 அவருக்கு வேட்பாளர் கொடுக்கல, அதெல்லாம் வேற ஒரு சிறப்பான ஒரு மருத்துவர் கொடுத்தாங்க. அந்த அந்த வேட்பாளருக்கு நான் தான் 3 நாள் கார் டிரைவரா இருந்தேன். பெரும்புத்தூர் தொகுதியில அவரு பிரச்சாரத்துக்கு வந்திருக்கப்போ 3 நாளும் அவர் கூட நான் பயணிச்சேன். அவருக்காக வண்டி ஓட்டினேன். டிரைவர் கொஞ்சம் தூக்கம் வருதுங்கிறதுனால நான் அவருக்காக அந்த வேலையை செஞ்சேன். அப்போ அவரு எந்த வேலையுமே செய்ய விடலை. ஏன்னா நான் அவருக்கு எதிரான இருக்கேன் அப்படிங்கிறதுனால நம்மளை வேலை செய்ய விடாம தடுக்கிறாரு. ஒரு இடத்துல பிரச்சாரத்துக்கு போயிருக்கோம், மதிய வேலை, உணவு ரெடி பண்ணியிருக்கோம். உணவு ரெடி பண்ண சொல்லி எனக்கு அந்த பொறுப்பாளர் சொல்றாரு, அந்த பகுதியினுடைய பொறுப்பாளர், நான் உணவு ரெடி பண்ண சொல்லி உணவு வர வச்சுட்டேன். உணவு உணவுக்கு பணம் கொடுக்கணும். பணம் கொடுக்கணும், என்கிட்ட சொன்னவர்கிட்ட நான் பணம் கேட்கேன். அந்த பணம் வர்றதுக்கு தாமதமாகுது. ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓட்டுல இருந்து கொண்டு வந்தவர் காத்திருக்காரு, பணம் கொடுத்தாதான் அவர் போவாரு. இந்த சூழ்நிலையில வேட்பாளர்கிட்ட இருந்து என் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துருச்சு. அந்த மதிய உணவுக்கான பணம் வேட்பாளர்கிட்ட இருந்து என் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. இத இவர் கேட்கிறாரு, நீ எப்படி வேட்பாளர்கிட்ட பேசி பணம் வாங்கலாம்? நீ எப்படி நான் வேட்பாளர்கிட்ட பேசவே இல்லை, நான் வேட்பாளருக்கு வாகனம் தான் ஓட்டுறேன். மொத்த பேருக்கும், பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அனைவருக்கும், பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அனைவருக்குமான உணவு அது. அவங்க ஏற்பாடு பண்ணல பண்ண சொல்லி ஏன்ட்ட சொன்னாப்ல. அந்த அதாவது இது படப்பை பகுதியில் பிரச்சாரம் பண்றோம். நான் ஸ்ரீபெரும்புத்தூர் படப்பைக்கு போயிருக்கேன் பிரச்சாரத்துக்காக. அப்போ அந்த பொறுப்பாளர் என்கிட்ட சொல்றாரு, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உணவகத்துல நீங்க ஆர்டர் போட்டு வர வைங்க, என்ன பைசா ஆகுதோ நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி நான் வர வச்சுட்டேன். பொருளை நமக்கு வேண்டியவங்க வீட்டில் பொருளை இறக்கியாச்சு, சாப்பாடு டைமும் வந்துருச்சு, பணம் கொடுக்கணும். அப்போ வேட்பாளர் அக்கௌண்ட்ல இருந்து எனக்கு பணம் வருது. அது யார் சொல்லி போட்டா என்ன போட்டாங்கிறது எனக்கு தெரியாது. நான் அந்த பார்ட்டிக்கு பணம் கொடுத்து அனுப்பி விட்டேன். இதான் நடந்தது. இவரு என்னைய கூப்பிட்டு, நீ எப்படி வேட்பாளர்கிட்ட கேட்டு பணம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், எனக்கு தெரியாது, வேட்பாளர் எனக்கு பழக்கமே கிடையாது, நான் இப்பதான் வண்டி ஓட்டுறேன்,
ஆனா எனக்கு ஆர்டர் யார் கொடுத்தாங்களோ உணவு வேணும்னு சொல்லி என்கிட்ட யார் சொன்னாங்களோ அவங்க எனக்கு பணம் போட்டு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இதை முடிச்சாச்சு. அடுத்த நாள் என்ன பண்றாரு, அந்த பணத்தை நீ வேட்பாளர்கிட்ட கொடுத்தே ஆகணும், நீ என்னைய கொடுக்க சொல்ற, நீ எப்படி வாங்கலாம், நீ பணத்தை கொடுக்கணும். இல்லப்பா வந்தவங்க பரப்புரைக்கு வந்தவங்களுக்கு தானே சாப்பாடு. ஆமா, அவருக்கான சாப்பாடு அவரு கொடுக்குறாரு. அதையே அவர் மனசுல வச்சுக்கல. அவர் ஏன் வச்சுக்கலனாக்கா ஏன்ட்ட கேட்கணும், நீ என்னைய கேட்காம நீ வேட்பாளர்கிட்ட எப்படி போலாம்? இதுதான் உள்ளுக்குள்ள உள்ள பிரச்சனை. என்னைய தானே நீ கேட்டிருக்கணும், நீ பணம் வேணா என்னைய கேட்கணும். நீ ஏன் வேட்பாளர்கிட்ட போய் கேட்ட? நான் வேட்பாளர்கிட்ட போகல, வேட்பாளர் எனக்கு சம்பந்தமே கிடையாது, முன்பு பழக்கம் கிடையாது. அன்னைக்கு தான் பாக்குறேன் அவருக்கு வண்டி ஓட்டுற போறேன் வரேன், அவ்வளவுதான். அப்ப இவன் வண்டி ஓட்டுறதுனால வேட்பாளர் கூட பழகிட்டான், இப்ப நம்மளை விட்டு வேட்பாளரை பிடிச்சுக்குவோம் போல் தருது. இப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல அவர் ஏன்ட்ட சண்டைக்கு வர்றாரு. அதே மாதிரி அடுத்த நாள் அந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். நான் கொடுத்துட்டேன், வேட்பாளர்கிட்ட கொடுத்துட்டேன். எனக்கு அனுப்புனவர்கிட்ட அந்த பணத்தை கொடுத்துட்டேன். நான் கொடுத்த பிறகுதான் அவர் இனிய விட்டாரு வேலை செய்யறதுக்கு. அது வரைக்கும் நீ வேலை செய்ய விடல. அவரு எத்தனை பேருக்கு உணவு வந்து ஒரு 80 பேருக்கு 80 பேருக்கு அன்னைக்கு வந்து பிரியாணி சொல்லியிருந்தோம். SS பிரியாணின்னு சொல்லிட்டு நல்ல ஹைதராபாத் பிரியாணி. ஒரு பிரியாணி 240 ரூபா, 14,000 சில்லற ரூபா. நான் கொடுத்தேன். நான் கொடுத்தேன்னா வேற பொறுப்பாளர் அந்த பகுதி பொறுப்பாளர்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு வாங்கி கலெக்ஷன் பண்ணி அந்த பணத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டேன். வேட்பாளர் வேலை ஒப்படைச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவர் என்கிட்ட அந்த பிரச்சனைய அதோட நிறுத்தினார். அந்த பணம் அவர்கிட்ட இருந்து வந்ததா? அந்த பணம் முதல்ல எனக்கு வந்தது வந்து வேட்பாளருடைய கூட வந்தவர் எனக்கு அனுப்பிச்சாரு. இல்ல நீங்க வந்து பொறுப்பாளர்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஆமா, திருப்பி அந்த பணம் அவர் அனுப்பிச்சிட்டாரு. அவரு இல்ல, அவரு தரல. நாங்க கலெக்ஷன் பண்ணி தான் அந்த பணத்தை கொடுத்தோம். உங்க பொறுப்பாளர்? ஆமா, எங்க பொறுப்பாளர்கிட்ட எல்லாம் வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி ஆளுக்கு 2000 3000 4000 வாங்கி சவுதி சார்பில் தான் நாங்க கொடுத்தோம். அவர் இது வரைக்கும் எங்களுக்கு அந்த இதுக்காக எந்த பணமும் தரல. இதே மாதிரி அதுதான் இப்ப அவர் கொடுக்குற மாதிரி நான் கொடுக்க போறேன் அப்படின்னா அந்த பேச்சுக்கள் சரியா இருந்திருக்கு. ஆமா, அவரு கொடுக்கல. அப்படி இருக்கிறப்ப எல்லாருமே வந்து அன்னாட கட்சிகள் தான் வர்றாங்க. நாம் தமிழர் கட்சியில வந்து எப்படியோ வரணும் அப்படின்றது ஒரு முனைப்போட வர்றவங்க வர்றதே பெரிய விஷயம். மன சோர்வுக்கு உள்ளாக்குற இதுதான் அவருடைய வேலையை, மன உளைச்சல் ஏற்படுத்துறது. வர்ற உறுப்பினர்களே உங்களுக்கே தெரியும், நாம் தமிழர் கட்சியில வந்து பயணிக்கிறவங்களே ரொம்ப ரொம்ப அரியுது. நாங்க அப்படி இப்படி பேசி ஒரு 80 பேரை வர வச்சிருக்கோம். வர வச்சு அந்த பயணம் சுற்றுப்பயணம் நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல இந்த மாதிரி பண்றது பாக்குற மற்றவர்கள் அடுத்த நாள் பிரச்சாரத்துக்கு வர்றதுக்கு யோசிக்கிறான். இந்த ஆள் கூட போனா ஒரு சோத்துக்கே இந்த மாதிரி பேசுறாப்லையா, நாளைக்கு ஒரு என்னென்ன பேசுவாரு அப்படிங்கிற மாதிரி அடுத்த நாள் வர்றதுக்கு யோசிக்கிறான். இது மாதிரிதான் ஒவ்வொரு தொகுதியும் இவர் இருந்த 6 சட்டமன்ற தொகுதியிலும் இதே மாதிரிதான் பிரச்சனை. தனித்தனி குழு உருவாக்கிட்டு இவருக்குன்னு ஆளை ஏற்படுத்திக்கிட்டு பிரச்சனை பண்றது. யாரையும் உள்ள விடக்கூடாது, அண்ணனை பார்க்க கூடாது, நீ போக கூடாது, தலைமை போக கூடாது, என்னைக்காக போக கூடாது, அவரையே வந்து பார்க்க கூடாது அப்படின்றதான சொல்றாரு, குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அவருலாம் எப்போ வேணாலும் பார்க்கலாம். இப்ப நாங்களே எப்போ வேணாலும் அண்ணன் பாக்குறோம். அவரு சொல்றது முழுக்க முழுக்க பொய்யான தகவல். இது அவருக்கு வேற காரணம் இல்ல, எதுவும் சொல்றதுக்கு குற்றச்சாட்டு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. அப்ப இத மாதிரியா ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவோம் அண்ணனை பார்க்க முடியலன்ட்டு. இப்ப நான் சாதாரண உறுப்பினர், நான் எந்த பதவியும் கிடையாது. ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நான் சாதாரண உறுப்பினர். நான் இன்னைக்கு நினைச்சா கூட அண்ணன் அலுவலகத்துல பார்க்க முடியும். அண்ணனை வந்து யாருமே பாக்குறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த தடையும் கிடையாது. இவர் சொல்றது வேற ஒரு குற்றச்சாட்டு வேற இல்லைங்கிறதுனால இந்த குற்றச்சாட்டு சொல்றாரு, அண்ணனை பார்க்க முடியல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை இவர் சொல்றாரு. இவர் அண்ணன் கூட பயணிக்கிறவர், வெளியூர்களுக்கெல்லாம் போகக்கூடியவர். இவர் இப்படி சொல்றது வந்து முட்டாள்தனமான பேச்சு. இது அண்ணனை சந்திக்க முடியும்னு சொல்றது ரொம்ப ரொம்ப ஆகாத பேச்சு. இது எப்போ வேணாலும் சந்திக்கலாம், யார் வேணாலும் சந்திக்கலாம். அடிப்படை உறுப்பினர்களும் வந்து அவஸ்தைக்கு உள்ளாகி இருக்காங்க, பெரிய பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க. இவர் வெளியே போனதுனால நிறைய பேர், நூற்றுக்கணக்கான பேர் இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, வேலை செய்ய முன் வராங்க. 2024 இவருடைய பிரச்சனைனால நிறைய பேர் ஒதுங்கி இருந்தாங்க. இவருக்கு இப்ப வந்து உள்ள வர்றாங்க, இப்ப உள்ள வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. நாங்க எல்லாத்தையும் ஒவ்வொரு ஆளா பார்த்து பேசி உள்ள கொண்டு வர்றதுக்கு நாங்க தயாராயிட்டோம். இந்த மாதிரி அவர் இல்லைங்க, பிரச்சனை கிடையாது, நம்ம தான் அந்த கட்சியை வழிநடத்த போறோம், நீ எல்லாரும் வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையா செயல்படுவோம், பழைய மாதிரி கட்சியை வளர்ப்போம். ஏன்னா தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வாங்கின தொகுதி ஸ்ரீபெரும்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். 24 அது 2வது வந்துருச்சு, 2வது தொகுதியா வந்துருச்சு. அண்ணனுடைய தொகுதி சிவகங்கை தொகுதி முதல்ல இருந்துச்சு. இது 2வது போனதுக்கு காரணமே இந்த குழு பிரச்சனை தான். இந்த குழு பிரச்சனையிலையும் அவரு பேச்சை கேட்காத நாங்க உழைச்சோம், நாங்க வேலை பார்த்தோம். அவரு சொல்றாருன்னா நாங்க நிக்கல, எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க வேலை பார்த்தோம். ஒரு சிலவங்க மனசு கஷ்டத்துல ஒதுங்கிட்டாங்க, இது மாதிரிலாம் பேசுறதுனால ஒதுங்கிட்டாங்க வராம. அதனாலதான் இந்த ஓட்டு குறைஞ்சது. இல்லைனாக்கா 2 லட்சம் ஓட்டை தாண்டி இருக்கணும். 24 MP எலெக்ஷன்ல
ஸ்ரீபெரும்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில ஓட்டு வந்து 2 லட்சம் ஓட்டை தாண்டி இருக்கணும், முதன்மையான தொகுதியா மாறி இருக்கணும். களப்போ போராளிகள் பூரா விலகி நின்றுட்டாங்க, பாதி பேர் நின்றுட்டாங்க. இப்ப இவர் வெளியே போனதுனால அனைத்து உறவுகளையும் சந்திச்சு பேசி திரும்ப உள்ள கொண்டு வந்து 26ல ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி வாய்ப்பு நோக்கி போயிட்டு இருக்கு. இவர் வெளியே போனதுனால மிகப்பெரிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு, மிக சிறப்பா எடுத்துட்டு போவோம். நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் முட்டுக்கட்டையா தான் இருந்திருக்காரு. பெரிய முட்டுக்கட்டை, வேலையே செய்ய விடல. நீ அவனுக்கு துண்டறிய கொடுக்காத, இவனுக்கு கொடுக்காத, அவன்கிட்ட கொடு இவன்கிட்ட கொடு. இல்ல அவர் பேசுறது பார்த்தோம்னா தொகுதி வளர்ச்சிக்கு நான் தான் பாடுபட்டேன்ற மாதிரி. அவர் ஒன்னையும் புடுங்கல. தொகுதி வளர்ச்சிக்கு காரணமே அண்ணனுடைய பேச்சு, அண்ணனுடைய முழுக்க முழுக்க அண்ணனுடைய பேச்சு தான். அவர் ஒரு மயிலும் புடுங்கல தொகுதி வளர்ச்சிக்கு. தொகுதியை கெட்டு சின்னபண்ணாமாக்கிட்டாரு, சீரழிச்சிட்டாரு. தொகுதி இந்த அளவுக்கு போன 27,000 ஓட்டு வாங்கியிருக்கோம் 24ல ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதி மட்டும். இதுவே எங்களுடைய உழைப்பு. இது அவரு யாருன்னே தெரியாது யாருக்கும். இதுல வேற பாதி பேர் ஒதுங்கி நின்றுட்டாங்க. எல்லாருமே சேர்ந்து உழைச்சிருந்தா இது 24ல நாங்க 50,000 கடந்திருப்போம், 26ல 50,000, 24ல 50,000 கடந்திருப்போம். இப்ப அவரு நின்று இருந்தாரு, களப்பணியில வந்து ஆள் வந்தாங்களா உங்களுடைய உறுப்பினர்கள் எல்லாம்? அதுதான் சொல்றாங்க, உறுப்பினர்கள் பாதி பேர் இவர் மூஞ்ச பார்த்தா வரல. இவருதான் அவரை பார்க்க என்னைய பாருன்னு சொல்லி பல பேரை மூசலிக்கிற அளவுக்கு நடந்துக்கிறாரு, ஆதிக்கம் செலுத்துறாரு. நான் தான் கட்சி ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதினா நான் தான். என்னையக்காக எதுவும் செய்யக்கூடாது. ஒரு வேட்பாளருக்கு ஒரு தண்ணி கேன் வாங்கி கொடுக்கணும் கூட என்னைய கேட்கணும். என்னைய கேட்காம நீ ஏன் தண்ணி கேன் வாங்கி கொடுத்தான்னு கேட்கிறாரு. அப்படி இருக்கும்போது எப்படி செயல்பட முடியும்? இப்ப நாங்களாம் மனசுல கஷ்டம் இருந்தா கூட நம்ம கட்சிக்காக, அண்ணனுக்காக, தலைவருக்காக தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அவர் வெளியே போனதுனால இன்னும் இருக்கிற உறவுகள் எல்லாம் கலந்து பேசி அழைச்சு கொண்டு வந்து 26ல மிகப்பெரிய ஓட்டு நம்ம நாம் தமிழர் கட்சியில ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டிலே நம்பர் 1 தொகுதியா மாத்துவோம். வேட்பாளர் கூட அவர் இருந்தாரா? வேட்பாளர் அவரை போடலைங்கிற காண்டில இவரை வேலை செய்ய விடக்கூடாது, இவரை தொகுதிக்குள்ள அனுமதிக்க கூடாதுங்கிற மூச்சுல செயல்பட்டாரு. அவரு வேட்பாளர் கூட இணக்கமாக இல்ல. அப்ப அதுதான் நீங்க சொன்னீங்களே, நான் தண்ணி வாங்கி கொடுக்கறனால என்கிட்ட கேட்டீங்க. அதுதான் இது மாதிரிதான் ஒரு செயல்பாடு. இவரை வேட்பாளர் போடுவார் இவர் நினைச்சிட்டு இருந்தாரு. அண்ணன் வந்து ஒரு திறமையான அருமையான மருத்துவர் எங்களுக்கு வேட்பாளர் கொடுத்தாரு, சிறப்பான மருத்துவர். எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஓட்டுப்பட்ட மக்களை சந்திச்சு நன்றி சொல்லணும்னாரு, அதுக்கு அனுமதிக்கல. அவர் ஏதாவது வேட்பாளர் நிறுத்தி நிகாரிச்சு வேணாம் இன்னொரு தண்ணி வைக்கலாம் அப்படின்னு அது அண்ணனோட முடிவு தானே. திருபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு யார வேட்பாளரை போடணுங்கிறது அண்ணன் எடுக்கிற முடிவு. இல்ல இவர் வந்து ஒரு வேட்பாளர் நியமிச்சிருந்தாரு. இல்ல இவர் நியமிக்கல, இவருக்கு சீட்டு கேட்டாரு, எனக்கு வேணும்னு கேட்டாரு. எனக்கு 19 நான் நின்றுருக்கேன், 24ல நான் தான் நிப்பேன்னாரு. அண்ணன் வந்து இல்ல ஒரு மருத்துவர் தான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் ஒரு முடிவு எடுத்துட்டாரு. அண்ணன் ஒரு முடிவு எடுத்து செய்யப்படுது. அவருக்கு ஒத்துழைப்பே கொடுக்கல, அந்த வேட்பாளருக்கு ஒத்துழைப்பே தரல, சுத்தமும் ஒத்துழைப்பே இல்ல. இதனாலதான் ஓட்டு குறைஞ்சது காரணமே. இல்லைன்னா இன்னும் அதிகமான லீடிங் போயிருக்கோம். நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நாங்க போயிருப்போம். இது முழுக்க தடைக்கலா இருந்தவரே இவர் தான். அதனாலதான் பின்தங்கி இருக்கோம். இப்போ நம்ம ஆர்வத்தோட எல்லாத்தையும் அழைச்சி பேசி கலந்து பேசி சிறப்பாக செயல்பட போறோம். 26ல பெரிய சாதனை படைப்போம். அவர் வெளியே போனது திருபெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு மிகப்பெரிய எழுச்சி உண்டாக்கியிருக்கு. இருக்கிற உறவுகள் எல்லாம் மிக எழுச்சியா இருக்கும். எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு பெரிய அளவில் எங்களுடைய களப்பணியை தொடர்ந்து செஞ்சு நாங்கள் 26ல ஒரு வரலாற்று சாதனையை முதல் எம்எல்ஏவா ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு அண்ணன் எந்த வேட்பாளர் கொடுத்தாலும் சிறப்பாக களப்பணியாற்றி நாங்கள் சட்டசபைக்கு அனுப்புறதுக்கு காத்திருக்கோம், தயாராக இருக்கோம். நன்றி, வணக்கம்.